எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி ரெஸ்ல்மேனியா 41 நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ரெஸ்ல்மேனியா நைட் 1 மெயின் ஈவெண்ட் முடிஞ்சதோட வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரிங்ஸுக்கு ஆப்படிச்சுட்டு செத்ராலன்ஸோட போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜாக போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸும் சரி சிஎம் பங்க்கும் சரி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டே தெரியாத அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா நம்ம கிட்ட தானே சேரை கொடுத்தான், ஸோ ரோமன் ரிங்ஸும் ஜெயிக்கல நம்மளும் ஜெயிக்கல, யாரா ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்க் பார்த்துட்டு இருக்காரு. உடனே ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னையே ஆப்படிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பால் ஹேமன் நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போறாரு. ஒரு தீம் மியூசிக் ஓடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக வந்து பார்த்தீங்கன்னா போறாரு. ஸோ அவர் ஒரு ட்ரைபிள் சீஃப், ஸோ அவரையே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் உனக்கு ரிவெஞ்ச் எடுப்பண்டா அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெஸ்ல்மேனியால ரோமன் ரிங்ஸ் லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப பொறுமையா ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு மாதிரி சோகமா நடந்து போவாரு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போறாரு. குறிப்பா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட தீம் மியூசிக் ஓடுது. ஃபர்ஸ்ட் ரோமன் ரிங்ஸோட தீம் மியூசிக் ஓடுது. அவர் பேக் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் சிஎம் பங்கோட தீம் மியூசிக் ஓடுது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்குக்கு முத்தம் கொடுத்துட்டு ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா போற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சோகமா இருக்காங்க. குறிப்பா அவங்க ரெண்டு பேருக்குல யாருன்னா ஒருத்தவங்களுக்கு தான் பால் ஹேமன் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி டாக் போன நேரத்தில் கடைசி ரெண்டு பேருக்கும் ஆப்படிச்சு செத்ராலன்ஸ் பக்கம் பால் ஹேமன் போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு மொமெண்டம் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் உட்காந்து இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரியாக்ஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே தாறுமாறாக இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ஃபர்ஸ்ட் சிஎம் பங்க் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேரை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் கிட்ட சேரை கொடுப்பாரு. கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்கும் லோ ப்ளோ அடிச்சுட்டு செத்ராலன்ஸ் கையில் சேரை கொடுத்த உடனே உள்ள இருந்த பேக் ஸ்டேஜில் இருந்த பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக இருந்தாங்க. இருந்தும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் மேட்சை பார்க்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸோ யாருக்கு ஃபேவர் பண்ண போறா பால் ஹேமன் அப்படின்ற ஒரு டாக் தான் அந்த இடத்துல செத்ராலன்ஸுக்கு ஃபேவர் பண்ணும்போது ஸோ ஒரு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். மறக்காமல் போயிட்டு டெலகிராம் சேனலில் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனோட ஜாயின் பண்ணிட்டாரு. பால் ஹேமனோட அடுத்த காய், ஸோ பால் ஹேமனோட நெக்ஸ்ட் காய் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் தான். பிராக் லெஸ்னரோட இருந்தார், சிஎம் பங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ், இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்லரோடலாம் இருந்திருக்காரு. இப்போதைக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் பிரான் பிரேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ்மேன் மாதிரி பிரான் பிரேக்கரோட இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் போன நேரத்தில் இப்போதைக்கு செத்ராலன்ஸோட போனது உண்மையிலே செத்ராலன்ஸோட கெரியருக்கு வேற லெவலில் போக போகுது. செத்ராலன்ஸ் எல்லாமே தரமாக பண்ணுவார். ஸோ அவர் கூட பால் ஹேமன் இருக்கும்போது இதுக்கப்புறம் செத்ராலன்ஸோட ஸ்டோரி எப்படி போக போகுது, அவர் என்ன மாதிரிலாம் இதுக்கப்புறம் மேட்ச் பண்ண போறாரு, ஸோ அவர் கூட எப்படி பால் ஹேமன் வர போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செத்ராலன்ஸ் அண்ட் பால் ஹேமனோட அந்த ஒரு ரைவல்ரி, ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வர போகிறாங்க. ஸோ செத்ராலன்ஸ் வரும்போது பால் ஹேமனும் பின்னாடியே வருவார். ஸோ என்ன நடக்க போகுது, செத்ராலன்ஸ் தீம் மியூசிக்காக அங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் பாடும்போது பால் ஹேமனும் பாடுவாரோ அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். குறிப்பாக நாளைக்கு ரெஸ்ல்மேனியா நைட் 2ல செத்ராலன்ஸ் அண்ட் பால் ஹேமன் அவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் கோடி ரோட்ஸ் அண்ட் ஜான் சீனாவோட மேட்ச்சில் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்.
ரெசில்மேனியா 41 நைட் 2 பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஆப்போனன்ட் இருக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நைட் 2ல மேட்ச் இருக்க போது. ராண்டி ஓட்டன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அதை WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நடக்க போற ஸோ ரெசில்மேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விட போறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸா ஷாக்கிங்கா ஏதாவது ஒரு ரெஸ்லர் வந்து ராண்டி ஓட்டனோட மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிகபட்சம் அது ரூசேவ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா நாளைக்கு நடக்க போற ரெசில்மேனியா 41 நைட் 2ல ராண்டி ஓட்டன் வர்சஸ் ரூசேவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு மேட்ச் தானே மிஸ்ட்ரி ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ இன்னொரு மேட்ச்லயும் மிஸ்ட்ரி ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் அண்ட் ரகுல் ராட்விகஸ் வர்சஸ் பேலி அண்ட் லைரா வல்கிரேக்கான ஸோ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை ரெசில்மேனியால கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ரெசில்மேனியா நைட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பேலியை வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனும் ரகுல் ராட்விகஸும் பயங்கரமா அடிச்சுட்டு போற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பேலிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களால ரெசில்மேனியால மேட்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல இருந்து பேலியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல லைரா வல்கிரியோட ஸோ எந்த ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல அந்த மேட்ச்ல கலந்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பெக்கி லின்ச்சோட பேர் ரூமரா போய்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கைரி சேன், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸா போய்கிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நடக்க போற ஸோ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா லைரா வல்கிரியனோட ஸோ எந்த ரெஸ்லர் டாக் டீம் பார்ட்னராக ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா WWE இம்பாக்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டதோட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE லுச்சா லிப்ரே கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லுச்சா லிப்ரே கம்பெனியில் இருக்க பெரிய பெரிய ரெஸ்லர் எல்லாரும் வந்து இன்னைக்கு ரெசில்மேனியாவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா TKO குரூப்புக்கு WWE போனதுக்கப்புறம் ஸோ இந்த வருஷம் ரெசில்மேனியா பார்க்கும்போது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE எப்படி NXT TNA இம்பாக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி AAA லுச்சா லிப்ரே கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா WWE அந்த AAA கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியல. இதை WWE அஃபிஷியலாக இன்னைக்கு நடந்த ரெசில்மேனியாவில் சொல்லிட்டாங்க. அதுக்கான ஒரு முயற்சியை ரேமோ ஸ்டுடியோ எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு மெக்சிகன் கம்பெனியான AAA லுச்சா லிப்ரே கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அது மேபி NXT-யோட தான் இருக்க போகுது. மெயின் ராஸ்டருக்குலாம் ஸோ ஏதாச்சும் ஒரு சில ரெஸ்லர் பெரிய பெரிய ரெஸ்லரை WWE கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இன்னும் இருக்கிற ஒரே ரெஸ்லிங் கம்பெனி அப்படின்னா அது AEW தான். அதையும் கூடிய சீக்கிரம் போக பார்த்தா வாங்கிடுவாங்க போல. ஸோ WWE தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ இன்னைக்கு நடந்த ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ அவர் நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த மேட்ச்சில் குந்தரோட ஸோ அந்த ஒரு இன்வால்மெண்ட் இல்லை, குந்தரோட அந்த பழைய மேட்ச் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் குந்தர் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை குந்தருக்கு ஏதோ இன்ஜுரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு பக்கம் குந்தருக்கு இந்த மேட்சே ரெசில்மேனியாவில் பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் குந்தர் வர்சஸ் ஜே ஊசோ மேட்ச்ல குந்தர் இன்வால்மெண்ட்டாக ஃபைட் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. ஸோ அவருக்கு ஒருவேளை இந்த மேட்ச் பிடிக்காம கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம். அவர் எதிர்பார்த்தது ஒரு பெரிய ரெஸ்லரோட ரெசில்மேனியா மேட்ச் இருக்குன்னு எதிர்பார்த்திருப்பாரு. ஸோ கடைசி நேரத்தில் இந்த மேட்சை வச்சுட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பீட் பண்ணியிருக்காரு ஜே ஊசோ. தொடர்ந்து 2 வருஷம் ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஜே ஊசோ வின் பண்ணதோட என்னதான் பயங்கரமான ஒரு ஈட் மொமெண்டமாக இருந்தாலும் அவர் வின் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா WWE யூடியூப்ல போட்டதோட அதுக்கு டிஸ்லைக் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ என்னதான் ஜே ஊசோ பண்ணாருன்னு தெரியல. ஸோ அவரோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் டிஸ்லைக் வருது. ஸோ அந்த வீடியோஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியல. ஸோ இப்போதைக்கு ஜே ஊசோ நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவரோட டைட்டில் ரைன் எப்படி இருக்க போகுது, ஸோ ஃபேன்ஸுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாம்பியனாக இருப்பாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ரெசில்மேனியா நைட் 1 உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, ரெசில்மேனியா நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.